ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக எல்லோ கலர் ரோஸ் வச்சு எப்படி பிரைடல் வேணி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக இந்த மாதிரி பெட்டல்ஸ்லாம் உதுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்கோங்க. அதில் ரெட்டையாக நூல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நூலோட கடைசி பக்கமாக பாருங்கள், இந்த மாதிரி ரோஸோட காம்பே, இந்த மாதிரி சின்ன சைஸாக இருக்கிற ரோஸோட காம்பே சின்னதாக கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஊசியில் கோர்த்துக்கலாம். சென்டராக பார்த்து இந்த மாதிரி ஊசியில் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி சாதாரணமாக கயிறு முடி போடுற மாதிரி ஒரு முடி போட்டுக்கலாம். ஒரு முடிச்சோ இல்லை 2 முடிச்சோ நல்லா இறுக்கமாக போட்டுக்கோங்க. அடுத்து ரோஸ் ஊசி குத்தி வச்சு கோர்க்கறதுக்காக ஸ்பாஞ்சோ இல்லை வேஸ்ட்டு வெஜிடபிள்ஸோ இந்த மாதிரி ஊசி இறங்குற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், நம்ம லாஸ்ட்டாக முடிச்சு போட்டுட்டோம், கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டுட்டு இந்த மாதிரி ஊசியை குத்தி வச்சு கோர்க்கிற மாதிரி உங்களுக்கு எந்த பொருள் ஈஸியாக கிடைக்குதோ அந்த பொருள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குத்தி வச்சு கோர்க்கும்போது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பெட்டல்ஸை நம்ம ஒரு கையில் ஊசி பிடிச்சிட்டு ஒரு கையில் மடித்து கோர்க்கறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்கள். நம்ம பெட்டல்ஸ் கோர்க்கும் போதே இந்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்துக்கலாம். பெட்டல்ஸ் எப்படி மடிக்கிறதுன்னு பாருங்கள். இந்த பக்கம் ஒரு மடி, இந்த பக்கம் ஒரு மடி மடிச்சிக்கலாம், அவ்வளோதான். நம்ம இதை சுருட்டியும் கோர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வேறு மெத்தடில் மடித்தும் கோர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி சிம்பிளாக மடிச்சுட்டு இந்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்துக்கலாம். ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி நல்லா ரவுண்டாக கோர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம கட்டை விரலை வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு மடி, இந்த பக்கம் ஒரு மடி மடிச்சுட்டு சென்டராக பார்த்து கோர்த்துக்கலாம். ரோஸ் ரோஸ் பெட்டல்ஸை ஊசியில் கோர்க்கும் போது ரொம்ப போட்டுக்கிட்டு அழுத்த வேண்டாம். கோர்க்கும் போது இந்த மாதிரி லேசாக கோர்த்துட்டு நம்ம நூலில் நகர்த்தும் போது நல்லா இறுகிக்கும், அது நெருக்கமாக வந்துடும். இந்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்துக்கோங்க. பெட்டல்ஸ் ரொம்ப சின்ன பெட்டல்ஸாக இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஓரளவுக்கு ஒரே மாதிரியே பெரிய சைஸாக இருக்கிற பெட்டல்ஸை எடுத்துக்காங்க. அது ரோஸோட உள்ளுக்குள்ளே அந்த சின்ன பெட்டல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து கோர்க்கும்போது அன்ஈவனாக இருக்கும் பிரைடல் வேணி. அதனால் ஒரே மாதிரியே ஒரே சைஸில் இருக்கிற பெட்டல்ஸாகவே எடுத்துக்கோங்க. ரோஸோட வெளிப்பக்கம் ஓரங்களில் இருக்கிற அடிப்பட்ட இதழ், கிழிஞ்ச இதழெல்லாம் எடுத்துகிட்டு சென்டரில் இருக்கிற மொட்டை விட்டுட்டு சுற்றி இருக்கிற இதழ்களை எடுத்துக்கோங்க. அது கோர்த்து எடுக்கும்போது ஒரே மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஊசி எவ்வளோ நீளம் இருக்குதோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துட்டு லைட்டாக நெருக்கிக்கோங்க. ரொம்ப போட்டுக்கிட்டு அழுத்த வேண்டாம், ரோஸ் எல்லாம் கசகசன்னு ஆயிரும். இந்த மாதிரி நம்ம நூலில் நகர்த்தி விடும்போது நல்லா நெருங்கிக்கும் பாருங்கள். அடுத்தடுத்து இதே மாதிரியே நம்ம கோர்த்துக்கலாம், சுருட்டி கோர்த்துக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரே மாதிரியே வர மாதிரி கோர்த்துக்கோங்க. சென்டராக பார்த்து கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மடித்து கோர்த்துக்கலாம். இல்லைனா ரோஸ் பெட்டல்ஸையும் ஜிப்ஸையும் வச்சு நம்ம கட்டும்போது அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மெத்தட் நான் உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு சொல்லித்தரேன். நீங்கள் எல்லோ கலரில் பிரைடல் வேணி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அடுத்தடுத்து இதே மாதிரியே கோர்த்துட்டு நூலில் நகர்த்திக்கலாம் பாருங்கள். ஊசியில் இருக்கிறத விட நூலில் நகர்த்தும் போது கொஞ்சம் பூ நெருங்கிக்குது. ரொம்ப போட்டுக்கிட்டு நெருக்கி அழுத்த வேண்டாம். இந்த மாதிரி லேசாக கோர்த்து நூலில் நகர்த்திக்கோங்க, எங்கேயும் கேப் இல்லாமல். இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துக்கலாம். நம்ம பிரைடல் வேணி கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா ரோஸ் நம்ம வேணி ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, அதோட முன்னாடியும் பின்னாடியும் நல்லா லென்த்தாக நூல் விட்டுக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எப்படி வேணாலும் நாட் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நாட் போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நாட் போட்டிங்கன்னா நல்லா இறுக்கமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அதுக்குள்ளே ரோஸ் காம்பு வச்சு அது மேலே 2-3 முடி போட்டுக்கலாம். அவ்வளோதான். கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த நூலை விட்டுருங்க. அப்படி இல்லை நம்ம சேஃப்டி பின்னோ யூ பின்னோ போட்டு ஜடையில் வைக்கிறோம் அப்படின்னா 2 சைடு இருக்கிற நூலை கட் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி சேஃப்டி பின்னோ யூ பின்னோ போட்டு வச்சுக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.